ஹலோ எவ்ரிவான், வெஜ் ஷவர்மா பன் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதில் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த சோயா சங்க்ஸை சின்ன சின்னதாக பிச்சு உதுத்தி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 3 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 பல்லு பூண்டை நான் ஊற வச்சுருந்தேன் சுடு தண்ணியில். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 முட்டை அவிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகா, மிளகு, பூண்டு எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ½ லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்காக கொஞ்சமாக கர்ட் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கோஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி உதுத்தி வச்ச சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ண மயோனைஸையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பன்னை சைடில் ½ கட் பண்ணி நம்ம ரெடி பண்ண மயோனைஸ் ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா பன்னுக்குள்ளேயும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனை நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பன்னை ஒன்றா வச்சு டபுள் சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மாவும் சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் பட்டரில் டோஸ்ட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பன்னையும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான வெஜ் ஷவர்மா பன் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.